அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுதும் வாசிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11வது அதிகாரம் வசனம் 1. விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. விசுவாசமானது அப்படின்னா விசுவாசம் எப்படிப்பட்டது அப்படின்னு எபிரேயருக்கு எழுதின ஆசிரியர் சொல்லுகிறார். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாயிருக்கிறது. அல்லேலூயா. நீங்கள் ஒரு காரியத்தை நம்புறீங்க, ஆனால் அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை, ஆனால் அது உறுதியாக அது நடக்கும் அப்படின்னு நீங்கள் தேவனுடைய வார்த்தையை முன்னிட்டு அதை விசுவாசிக்கும் பொழுது அது நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையிலே அது நிறைவேறுகிறதா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களுக்கு நான் விசுவாசத்தினாலே என்று எடுத்து காண்பித்தேன். இன்றைக்கி அதுக்கு தான் போகிறோம். விசுவாசத்தை குறித்து தான் இன்றைக்கி கொஞ்சம் பார்க்க போகிறோம். பாருங்கள், போன தடவை உங்களுக்கு நான் எடுத்து என்ன காமிச்சேன், அந்த ராகாப் அவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய மகத்துவமான செயல்களை பார்த்து கர்த்தர் மேலே, தேவன் மேலே ஒரு பெரிய விசுவாசத்தை அவள் காண்பிக்க ஆரம்பித்தான். அந்த இருதயத்தில் அந்த மகத்துவமான செயல்களை தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுது அந்த தியானத்திலே தேவன் அவளுக்கு வெளிப்படுகிறார், அவளுக்கு விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறார். அப்போது தேவனுடைய ஜனங்களுக்கு அவள் உதவி செய்கிறாள் இல்லையா? அதை நாம் பார்த்தோம். அவங்கள மறைத்து வைத்து அந்த எரிகோ பட்டணத்தினுடைய ராஜாவுடைய கைக்கு தப்புவித்து தேவனுடைய ஜனங்களுக்கு அவள் உதவி செய்கிறாள். அப்படி உதவி செய்கிறவர்கள் தழைக்கிறார்கள் என்று உங்களுக்கு நான் எடுத்து காண்பித்தேன். அல்லேலூயா. ஆனால் அப்படி தழைக்கிறத, அப்படி தழைச்சி அந்த குடும்பங்கள் கட்டப்படுகிறத அவள் பெரிய அளவில் அவள் பார்த்துருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லையா? அவருடைய சந்ததி பெருக்கத்தை, ஏசு அவருடைய சந்ததியில் பிறக்கிறாரதெல்லாம் அவளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் தேவனுடைய மகத்துவமான காரியங்களை பார்த்து அவர் இருக்கிறார் என்பதை விசுவாசித்து அவள் உதவி செய்யும் பொழுது அவள் தழைக்கிறாள். அவள் குடும்பம் தலைக்குதுன்னு உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். அதுபோல் எகிப்தில் அடிமைகளாக இருக்கும் பொழுது அந்த எகிப்திய ராஜா பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்கள் நிறைய ஆண் பிள்ளைகளை பெற்று அவங்க சந்ததி பெருகுதுன்னு சொல்லும் பொழுது அந்த ஆண் பிள்ளைகளை கொல்லும்படி மருத்துவச்சிகளுக்கு கட்டளை கொடுக்குறாரு. ஆனால் அந்த மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால், எதுக்கு பயந்ததினால? தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்முடைய இருதயத்திலே இருக்க வேண்டும். மாம்ச சிந்தைகள் நம்மை அலைக்கழிக்கும் பொழுது கண்கள் நிச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை இதெல்லாம் அலைக்கழிக்கும் பொழுது நாம் கேட்ட சத்தியத்தில் நிலைத்திருந்து தேவனுக்கு பயந்தவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினாலே அவர்கள் தழைக்கும்படி செய்தார். தழைக்கிறதுன்னா மழை பெஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா புசு புசு புசுன்னு என்ன ஆகுது? பச்சை பசேர்னு என்ன ஆகுது? என்னங்க, புல் என்ன வருது? வளருது. மரம்லாம் என்ன ஆகுது? சூப்பராகிடுது. அதான் தழைக்கிறதுனா மற்றவங்க பார்வையில் நீங்கள் செழிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறது தான் தழைச்சி நீங்கள் வருது. அதை கர்த்தர் செய்கிறார். கர்த்தருக்கு நீங்கள் பயந்தீங்கன்னா மற்றவங்க பார்வையில் நீங்கள் தழைச்சி நல்ல ஒரு ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அதுபோல தான் தாவீது எந்த விதமான மேன்மையை தேடலை. கோலியாத்தை கொல்லும் பொழுது தாவீது அவனுக்கு மேன்மை கிடைக்கும்னு நினைச்சான். நீங்கள் நினைக்கிறீங்களா? கிடையாது. அவன் என்ன வார்த்தை சொல்கிறான்? அவன் தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. அதான் அவனுக்கு கோபம். அவ்வளோதான். எனக்கு பேர் வரும், என்ன கணக்கு போடல, கூட்டி கழிச்சு கணக்கு போட்டு பாரு, கணக்கு சரியாக வரும் அப்படிலாம் கணக்கு போட்டு அவன் செய்யலை. அவனுக்கு என்ன, தேவனுடைய ஜனங்களை அவமானப்படுத்தினான். அவன் தேவனை நிந்திச்சான்,
தேவனுடைய ஜனங்களை அவமானப்படுத்தினா ஒரே கேட்கணும், அவ்வளோதான். அவனுக்கு மேன்மையை தேடலை, தேவனுடைய மேன்மையை தேடணும். அதனால் அவனுடைய குடும்பம் கட்டப்பட்டது. அவனுடைய சந்ததியில் இயேசு பிறக்கிறார், தாவீதின் குமாரன் என்று அவர் சொல்கிறார். ஆனால் உங்களுக்கு இன்னொன்று எடுத்து காமிச்சேன். ஏலினுடைய குமாரர்கள் தேவனுடைய காணிக்கைகளை என்ன பண்ணுறாங்க, பலி செலுத்தி அந்த பலி என்ன பண்ணுறாங்க, அங்கே வேக வைக்கிறாங்க. அதில் கொழுப்பானவர்களை எடுத்துகிட்டு வந்து அந்த ஏலினுடைய குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, தேவனுக்கு அது செலுத்துவதற்கு முன்னா அதில் கொழுப்பாக இருக்கிறத எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறாங்க, அவங்க எடுத்தவனுக்கு பயன்படுத்துகிறாங்க. அது மாத்திரமல்ல, அந்த ஆலயத்துக்கு வருகிற பெண்களிடத்திலே தவறான காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவர் ஏலியை பார்த்து சொல்கிறாரு, என்னை பார்க்கிலும் உன்னுடைய குமாரரை நீ மதிக்கிற, என்னுடைய பலியை நீ மிதிக்கிற, உதைக்கிற. அதே வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு 2ஆம் அதிகாரத்தில். நீங்கள் போய் படித்து பாருங்கள். என்ன பண்ணுறாரு, என்னுடைய பலியை நீ மிதிப்பானேன் உதைப்பானேன், அப்படியே இருக்கும், 2 வார்த்தை இருக்கும். அது நீங்கள் படித்து பார்க்கலாம். அப்போது அவங்களுக்கு பயம் இல்லை, தேவன் மேலே ஒரு பயம் இல்லை. அது தேவனுடைய ஆலயம், அங்கே பலி செலுத்துகிறாங்க அப்படின்ற பயம் இல்லாமல் ஏலியின் குமாரர்கள் என்ன பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை வாழ்கிறாங்க. அது பாருங்கள், மாம்சம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை மறைக்கும். கொழுப்பு கண்ணை மறைக்குதுன்றாங்கல்ல, மாம்ச சிந்தை மரணம். அந்த கண்ணை மறைச்சி அந்த மாம்ச சிந்தை மேலே உங்கும் பொழுது என்ன ஆகுது, கர்த்தர் இருக்கிறாருன்றதே மறந்து போயிடுது. அல்லேலூயா. அப்போ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்பதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆலய காரியங்களில் ரொம்ப கவனமாக சிறப்பாக சிறந்த முறையில் நம்முடைய வேலைகளையோ செய்கிற காரியங்களையோ சிறந்த முறையில் நாம் செய்ய வேண்டும். அப்போது அந்த குடும்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. யார் குடும்பத்துக்கு? ஏலியின் குடும்பத்துக்கு ஒரு சாபத்தை கொடுக்குறாரு. உன் சந்ததியிலே கிழவன் இருப்பதில்லை. கேட்குறதுக்கு புரியல, என்ன அர்த்தம்? வாலிபத்தில் செத்து போயிடுவாங்க எல்லாம். அல்லேலூயா. அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறார், உன் பிள்ளைங்கள்லாம் வாலிபத்தில் செத்து போவாங்கன்னு சொல்லலை, கிழவன் இருப்பதில்லை. அல்லேலூயா. அப்போது இது தேவனை கனம் பண்ணுவது, தேவன் இருக்கிறார் என்பதை விசுவாசிப்பது, காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை. ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் 19-20 பார்த்தீங்கன்னா, காணப்படாத தேவனுடைய நித்திய வல்லமை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுக்கு பயப்பட வேண்டும், தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனுடைய காரியங்களிலே உதவி செய்ய வேண்டும், அசட்டை பண்ணக்கூடாது. அல்லேலூயா. அசட்டையா இருக்கக்கூடாது, தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு பயந்து இருக்க வேண்டும், தேவனுடைய காரியங்களிலே ரொம்ப கருத்தாய் அதை பிரதானமாய் நாம் வைக்க வேண்டும். ஆனால் உங்களுக்கு எடுத்து காண்பிச்சேன், அந்த சமாரி ஸ்திரீ தொழுது கொள்ளுகிறார், எதையோ ஒன்று தொழுது கொள்ளுகிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீங்கள் அறியாததை தொழுது கொள்ளுகிறீர்கள். அறியாததை தொழுது கொள்ளுகிற அவருடைய வாழ்க்கையில் எத்தனை புருஷர்கள் இருந்தார்கள்? 5 புருஷர்கள் இருக்கிறார்கள். உனக்கு இருக்கிறவன் இப்பொழுது புருஷன் அல்ல. அப்பன்னா இன்னைக்கு தான் லிவிங் டுகெதர் இருக்குது, அன்னைக்கே இருந்துச்சு அது. அல்லேலூயா. லிவிங்கில் இருக்கிறோம், கல்யாணம் பண்ணிக்கல, ஒரே வீட்டில் இருக்கிறோம், 2 பேரும் வேலை செய்கிறோம், திருமணம் பண்ணிக்கல, பிடிச்சா சேர்ந்து வாழ்வோம், பிடிக்கலன்னா போயிடும். அதான் லிவிங். அது அன்னைக்கே இருந்துச்சு. அல்லேலூயா. அதை கொண்டு வந்தது எது? பாவம். அறியாததை தொழுது கொள்கிற அவளுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பயம் இல்லை. அது அவருடைய வார்த்தையில் வெளிப்படுது. எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறார் ஆண்டவர், எல்லாத்தையும் வெளிப்படுத்துகிறாரு. வெளிப்படுத்தினோன்னு அவளுக்கு பயம் வரணும். அவர் சொல்றாரு, உன்னுடனே பேசுகிறவர் நானே, மேசியா நானேன்றாரு. அவள் ஊர்க்காரங்கிட்ட போய் என்ன சொல்றா, நீங்கள் நான் செய்த எல்லாவற்றையும் அவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானோ. அப்படின்னா அவளுக்கு என்ன ஒரு கன்க்ளூஷனுக்கு வரல, ஒரு முடிவுக்கு வரல, குழப்பத்தில் இருக்கிறா. அவளால் தீர்மானிக்க முடியல. ஏன்னா பாவம் அவளுடைய வாழ்க்கையில தீர்மானிக்க முடியாதபடி அவளை அது கிறிஸ்து, அவர் கிறிஸ்து என்பதை அறிந்து கொள்ள முடியாதபடி அவளுக்கு அந்த பாவம் என்ன பண்ணுது, தடை பண்ணுகிறது. அந்த ஊர்க்காரங்க சொல்றாங்க,
உன் வார்த்தையின்படி அல்ல, நாங்களே அவரை கேட்டு அவரை கிறிஸ்து நாங்கன்னு சொல்லிட்டோன்றாங்க. அல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நம்ம இன்னைக்கு விசுவாசத்தை தான் பார்க்க போகிறோம். தேவனை அறியாதவர்கள் நல்லா கவனிக்கணும். தேவனை அறியாதவர்கள் இந்த பூமியில் பார்த்தீங்கன்னா பிரமிக்கத்தக்க காரியங்களை செய்வார்கள் இல்லையா? ஃபர்ஸ்ட் கிளாஸாக பண்ணுறாங்க இல்லையா? நிறையா பெரிய காரியங்களை பண்ணுறாங்க. அதன் மூலமாக அவங்களுக்கு மேன்மை வருது, முதல் மரியாதை கூட அவங்களுக்கு கிடைக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும், போன உடனே என்ன பண்ணுவாங்க, தலையில் என்ன பண்ணுவாங்க, இது கட்டுவாங்கள்ல, பரிவட்டம் கட்டுவாங்க, முதல் மரியாதை கொடுப்பாங்க. ஒரு பெரிய காரியத்தை செய்கிறாங்க, அவங்க கடவுளுக்குன்னு அவங்க பெரிய காரியத்தை செய்கிறாங்க, அவங்களுக்கு முதல் மரியாதை கொடுக்கப்படுகிறது, மேன்மையாக அவங்க இருக்கிறாங்க. ஆனால் விசுவாசம் படித்தோம் இல்லையா, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதி. நம்ம கர்த்தர் இருக்கிறார், நம்ம நம்புறோம், அது உறுதி. அந்த விசுவாசம் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம் எப்படி ஆக்குன்னு பார்த்தீங்கன்னா, அவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அவர் விசுவாசிக்கும் பொழுது அந்த விசுவாசம் எதோடு சம்பந்தப்பட்டது? விசுவாசம் எதோடு சம்பந்தப்பட்டது? நிறைய கேள்வி கேட்கணும். விசுவாசம் எதோடு சம்பந்தப்பட்டது? இருதயத்தோடு சம்பந்தப்பட்டதுங்க. எங்க இருக்குது இருதயம்? யாரை பார்க்க முடியுமா? ஆவி ஆத்மா யாரை பார்க்க முடியுமா? அப்போ உள்ளான விஷயத்துல அது சம்பந்தப்பட்டது. அந்த உள்ளான விஷயத்துல சம்பந்தப்படும் பொழுது உன் வாழ்க்கையில் வெளியரங்கமாய் அது காணப்படும். அல்லேலூயா. வெளியரங்கமாய் காணப்படும். கர்த்தர் மேலே இருக்கிற விசுவாசத்தை குறித்து சொல்கிறேன், ஜீவனுள்ள தேவன் மேலே இருக்கிற விசுவாசத்தை குறித்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த விசுவாசம் என்ன ஆகும்னா, அது உள்ளான மனுஷனுக்குள்ளானது, இருதயத்துக்குள்ளானது. அது என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, வெளியரங்கமாக என்ன பண்ணும்? பலன் அளிக்கும். அல்லேலூயா. அவர் அந்த விசுவாசத்தை கொண்டு உன்னை மேன்மைப்படுத்துவார். உன்னை மேன்மை தேட வேண்டியதில்லை. அல்லேலூயா. பிரமிக்க காரியங்களை நீ செய்ய ஆரம்பிச்சிடுவ. இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். விசுவாசம், அந்த விசுவாசத்தினால தான் அவன் என்ன பண்றா, ஒரு பெரிய காரியங்களை அவன் செய்கிறான். அல்லேலூயா. உதவி செய்கிறான். பார்த்தீங்கன்னா யோசுவா எடுப்போம். யோசுவா 2ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா பாருங்க, படிப்போம். யோசுவா 2:11. கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அப்படி அடுத்து, இப்பொழுதும் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தரின் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றார். போதும் பாருங்க, அந்த ராகாப் என்கிற அந்த பேசி வேவுகாரர்களை சமாதானத்துடனே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடு கூட சமாதானமாகாதிருந்தால், அவ பாரு, அப்ப என்ன சொல்றான், உங்கள் தேவனே மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அவள் சொல்லிட்டா. இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கை இட்டுட்டு என்ன பண்றான், நான் உனக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். யாருக்கு உதவி பண்ணியிருக்கிறேன்? உங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு உதவி செய்த நாங்கள் உயிரோடு இருக்க வேண்டும். நீங்கள் இந்த பட்டணத்தை அழிக்கும் போது, இந்த பட்டணத்தினுடைய ஜனங்களை அழிக்கும் பொழுது எங்களை நீர் உயிரோடு வைக்கும்படி எங்களுக்கு ஒரு உடன்படிக்கை என்ன பண்ண சொல்றா, கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, என் ஜீவனை சாவுக்கு தப்பி வைக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும். அப்ப என்ன பண்றாங்க, பேச்சுவார்த்தை. 2 பேருக்கு என்ன ஆகுது, ஒரு உடன்படிக்கை. அதை யார் பேர்ல கேட்கிறா, கர்த்தர் பேரில் ஆணையிட்டு கொடு. அல்லேலூயா. அவர் சொல்லிட்டா இல்லையா, உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயரே வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர் சொல்லிட்டு நீ எனக்கு ஆணையிட்டு கொடுக்க வேண்டும் என்று அவ விசுவாசத்தோடு கேட்கிறா. அல்லேலூயா. அவ முடிவுக்கு வந்துட்டா, இந்த பட்டணம் அழிய போது, இந்த ஜனங்கள் சங்கரிக்கப்பட போகிறார்கள், இந்த பட்டணம் கீழே விழப்போது, ஒன்றும் இல்லாமல் ஆக போது, தரமட்டமாக போது,
ஆனால் உனக்கு உதவி செய்த நாங்கள் தப்புவிக்க வேண்டும். அதுக்கு என்ன பண்ணு, கர்த்தர் பேரில் ஒரு சத்தியம் பண்ணி எனக்கு கொடுன்னு கேட்குறா. விசுவாசம். ஹல்லேலூயா. அது எதனால கேட்குறா? அவளுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு, இந்த பட்டணம் அழிய போகுது. அதான் விசுவாசம். அப்போ இந்த விசுவாசமானது, அப்போ பட்டணம் அழிஞ்சதை பார்த்துட்டாளா? அழிஞ்சதை பார்த்தாளா? ஆனால் அழிய போகுதுன்னு அவள் விசுவாசித்துட்டான். ஹல்லேலூயா. அதான் நம்பிட்டா. அவளுக்கு தெரியும், இந்த ஜனங்கள் தேவனுடைய ஜனங்கள், இவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறவர், இந்த பட்டணத்தை தேவன் அழிக்க போகிறாரு, நான் தப்பிக்கணும்னு சொல்லி கர்த்தர் பிள்ளையில் எனக்கு ஆணையிட்டு கொடுன்னு சத்தியம் வாங்கிட்டான். ஹல்லேலூயா. சொல்கிறேன் இல்லையா, சத்தியம் பண்ணி என்ன பண்ண, கரெக்டாக செய்வியா, வாக்கு மாறக்கூடாது, இது மாதிரி அவன் என்ன பண்ணிட்டான், கேட்டு வாங்கிட்டான். அப்போது இப்படிப்பட்ட ஒரு விசுவாசம், இந்த விசுவாசமானது நம்பப்படுகிறவனுடைய உறுதி. அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. அந்த 2 பேர் பண்ணாங்க இல்லையா, யோசுவா அனுபவித்த அந்த 2 பேரும், இந்த ராகாப் என்கிற அந்த பெண்ணும் பண்ணினது என்ன பண்றாரு, கர்த்தர் பேரில் தானே அவங்க கூடி இருக்கிறாங்க. இப்போ 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே கூடி வந்திருக்கும் போது அவர்கள் மத்தியில் நான் வாசமா இருப்பேன். அது 2 பேர் கர்த்தரை பற்றி 3 பேர் பேசுறாங்க. கண்டிப்பாக என்ன பண்ணுறாரு, கர்த்தர் அதை பார்க்குறாரு. நிறைய பேருக்கு கடவுள் பார்க்குறாருன்ற பயமே இல்லை. ஹல்லேலூயா. கடவுள் உண்மையிலே அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிற கண்கள். அப்போது இதை கனமான காரியமாய் இந்த 2 பேரும் பார்க்குறாங்க. இந்த 3 பேர், அந்த 2 பேர் உளவு பார்க்க வந்த 2 பேர், இந்த ராகாம், இந்த 3 பேர் என்ன பண்றாங்க, இதை ஒரு கனமான காரியமாய் அவர்கள் பார்க்கிறார்கள். மதிப்பு 2 பேர் பேசிக்கிட்டது, கர்த்தர் நாமத்தை உச்சரித்தது, இதெல்லாம் என்ன பண்றாங்க, ஒரு கனமான ஒரு பெரிய காரியமாய் அவர்கள் அதை பார்க்கறாங்க. அப்போ இதுல என்ன பார்த்தீங்கன்னா, விசுவாசம், இதுல பெரிய மையம் என்ன நான் பார்க்கறேன்னு பார்த்தீங்கன்னா, விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசம். அந்த விசுவாசமானது கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். உன்னுடைய விசுவாசத்தை உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் கர்த்தர் பெயரில் வைத்திருக்கிற விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்ண விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்க ஒரு நன்மையான ஒரு காரியத்தை நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, நான் இப்ப சொல்றேன், நல்லா நீங்க யாருக்கு எப்படிப்பட்ட தேவைகள் இருக்குதோ அதை நீங்க கர்த்தருடைய நாமத்தினால நீங்க விசுவாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அதை கனம் பண்ண ரெடியா இருக்கிறார். அல்லேலூயா. நிஜம், உண்மை. விசுவாசத்தை யார் பேர்ல வைக்கிற? மனுஷன் பேர்ல இல்ல. மனுஷர் பேரில் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டிருக்கிற மனுஷன் சபிக்கப்பட்டவன். அல்லேலூயா. நீ விசுவாசத்தை நீ கர்த்தர் மேல வச்சின்னா, உன் வாழ்க்கையில என்ன தேவை, எப்படிப்பட்ட தேவை, என்ன தேவை இருக்குதோ அதை கர்த்தர் மேல நீங்க வச்சீங்கன்னா, தேவன் அந்த விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். அப்படின்னா என்ன? வாழ்க்கையில செயல்படுத்தி விடுவார். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருக்கு ஒரு ஹல்லேலூயா சொல்ல முடியும்? அல்லேலூயா. அப்போ அந்த விசுவாசத்தை தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு இல்லையா, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது, நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எப்படி ஜெபம் பண்ணணும்னு அவர் சொல்லி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு அதை குறித்து பார்ப்போம். அந்த விசுவாசத்தை குறித்து இன்னைக்கு நம்ம கொஞ்சம் நல்லா இன்னைக்கு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12 - 16 வரைக்கும் படிப்போம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12. நல்லா கவனிக்கணும். நல்லா நல்லா எல்லாரும் கவனமா கேளுங்க. படிங்க. அவரை நோக்கி, நீ எதுவரைக்கும்
எப்பொழுதும் வெறுத்திருப்பாய், உன் குடியை உன்னை விட்டு விரட்டு என்றார். அதற்கு அன்னாள் பிரதித்திரமாக, அப்படி அல்ல என் ஆண்டவரே, நான் மனக்லேசமுள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் குடிக்கவில்லை. நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். உம்முடைய அடியாளை பேரியாளின் மகளாக எண்ணாதேயும். மிகுதியான விசாரத்தினாலும் தேசத்தினாலும் இந்நேரம் மட்டும் விண்ணப்பம் பண்ணினேன் என்றார். அல்லேலூயா. அந்த ஆலயத்தை பற்றி சீலோவாம் இருக்கிற அந்த ஆலயத்தை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். அந்த ஆலயம் பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு பிரமிக்கத்தக்க எதுவும் கிடையாது. இந்த மாதிரி திரைச்சிலைகளில் தான் இருக்கும். அல்லேலூயா. ஒரு சாதாரணமாக திரைச்சிலைகளில் தான் அந்த ஆலயமே கட்டப்பட்ட மாதிரி இருக்கும். சுற்றிலும் இப்போ இது போடுறாங்களா, ஷாமியானா போடுறாங்கல்ல, அந்த ஷாமியானா போட்ட மாதிரி இருக்கும். ஆனால் உடன்படிக்கை பெட்டி இருக்குது, அங்கே உள்ள வந்து கர்த்தருடைய பெட்டி இருக்குது. அங்கே வந்து அவள் தன்னுடைய என்ன பண்ணுறா பார்த்தீங்கன்னா, அன்னாள் அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது, அல்லேலூயா, அந்த இடத்த விட்டு என்ன பண்ணல, பிரியலை. நான் நிறைய தடவை ஆரணிலையும் பார்த்துருக்கேன், இங்கேயும் பார்த்துருக்கிறேன். இதை பிடிச்சிக்குவாங்க. அல்லேலூயா. அவளுடைய ஆத்மாவில் பெரிய ஏதோ ஒன்று தேவை இருக்குது, ஆத்மாவினுடைய தேவை இருக்குது, வியாகுலம் இருக்குது. அந்த இதனால் என்ன பண்ணுறாங்க, வந்து இங்கே வந்து இந்த பிடிச்சிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, முழங்கால் பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதுபோல் அன்னாள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணுகிற பொழுது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டு இருக்கிறான். அன்னாள் தன் இருதயத்திலே பேசினாள். இருதயத்தில் பேசுது. அன்னாளுக்கு தன்னை அறியாமல் அவளுடைய உதடுகள் என்ன பண்ணுது, அசைகிறது. அல்லேலூயா. அப்படி அசையும் பொழுது அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. ஆகையால் அவள் வெறித்திருக்கிறாள் என்று அவன் நினைக்கிறான். ஆனால் இதில் பெரிய விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, உன் ஆத்மாவுடைய வியாகுலமோ வேதனையோ நமக்குள்ளே பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, புலம்புறோம் பார்த்தீங்களா. சில நேரம் புலம்பும் போது வாய் என்ன ஆகுது, அசையுது. நான் உங்களுக்கு சொன்னேன், ஒரு 6 அடி உயரம் மனுஷன் சிகப்பாக நல்லா கையில் டிஃபன் பாக்ஸ் எடுத்துகிட்டு வேலைக்கு போகிறான், ஏதோ தனியாக பேசிக்கிட்டு போகிறான் அப்படின்னு அவனை பார்த்துட்டு கொஞ்சம் தூரம் கழித்து நான் என்னுடைய இடத்துக்கு கம்பெனிக்கு வேலைக்கு போகிறேன். அவன் அதுக்குள்ளே வந்து ஒரு கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் போயிட்டான். அங்கே போனாக்கா அங்கேயும் அதே மாதிரி தான் பேசிக்கிட்டே தனியாக பேசிக்கிட்டு போகிறான். உள்ள என்ன இருக்குது, வியாகுலம் இருக்குது, வேதனை இருக்குது. அவன் யார்கிட்ட பேசுகிறான்னு தெரில. ஆனால் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது, நம்முடைய தேவன் நம்ம பேசுனா கேட்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நம்முடைய ஜபத்துக்கு அவருடைய செவிகள் கவனமாக இருக்கிறது, நம்முடைய ஜபத்திற்கு அவருடைய செவிகள் திறந்திருக்கிறது. நமக்கு நம்பிக்கை இருக்குங்க, நம்முடைய தேவன் ஜீவனுள்ள தேவன் அவர். அல்லேலூயா. நம்முடைய தேவன் யாரு, ஜீவனுள்ள தேவன். நீ விசுவாசம், நீ உனக்கு இருதயத்தில் தேவன் பேரில் நீ விசுவாசம் வச்சுனா அதை கனம் பண்ணுகிறவராய் அவர் இருக்கிறார். இது வந்து ஏலிக்கு தெரியல. ஏலி என்ன பண்ணுறான், நீ உன் குடியை விட்டு விளக்கு. அதற்கு அன்னாள் சொல்கிறா, அப்படி அல்ல என் ஆண்டவனே, நான் மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ, நான் திராட்சரசமாகிலும் மதுவாகிலும் கொடுக்கவில்லை, கர்த்தருடைய சன்னிதானத்தில் என்னுடைய இருதயத்தை நான் ஊற்றி விட்டேன்ட்டான். என் இருதயத்தில் இருக்கிற ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவருடைய சக்களத்தை அவளை துன்பப்படுத்தினதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஓடினால் வாழ்க்கையின் ஓரத்துக்கே ஓடினால்ன்ற மாதிரி அப்படிப்பட்ட துன்பங்களை அவள் அனுபவிச்சிருக்கிறான். பிள்ளை இல்லை அவளுக்கு. அப்போது விசுவாசம் அவனுக்கு வந்து அதை பற்றி கவலை இல்லை. ஏன்னா அவங்க துன்பப்படுத்திட்டேன், அவள் அழுக வருது, கண்ணீர் வருது. ஆனால் அதெல்லாம் என்ன பண்ணுறா, மனுஷங்கிட்ட போய் ஊற்றலை, அந்த இருதயத்தினுடைய இதெல்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணுறா, கர்த்தரிடத்தில் அவர் ஊற்றுகிறார். ஏன்னா அவளுக்கு விசுவாசம் இருக்குது. அல்லேலூயா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும். அல்லேலூயா. தேவனால் கூடாதது எதுவுமே இல்லை. ஏன்னா இவ வந்து ஆபிரகாமுடைய குமாரத்திங்க. அல்லேலூயா. ஒரு இடத்துல சொல்றாருல, இவளும் ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாள். அப்படின்னா என்ன, இவளுக்கு என்ன வேணும், சுகம் உண்டு. அல்லேலூயா. ஆபிரகாமு ஆசீர்வதிக்கப்பட்டவன், அந்த ஆசீர்வாதம் இவளுக்கு உண்டு. ஆனால் இவங்களுக்கு தெரியல. அது போல இவ்வளவு என்ன, யார் இவ்வளவு, யார் இவரு, ஆபிரகாமின் குமாரத்தி தாங்க. யார் இவா, இவ்வளவு ஆபிரகாமுடைய குமாரத்தி. அந்த ஒருவனிலிருந்து தான் எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, நிறைய இன்னொரு புது ஒரு இஸ்ரவேல் வம்சம் உருவாகி இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா இவ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அப்படின்னா உடன்படிக்கை இருக்கிறது.
உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன், உன்னை பெருகவே பெருக செய்வேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய், உன் சந்ததி இவ்வளவாயிருக்கும், அது வானத்து நட்சத்திரங்களை போல இருக்கும், அது பூமியின் தூளத்தினையாக இருக்கும், அது கடற்கரை மணலத்தினையாக இருக்கும், அது எண்ணி முடியாததா இருக்கும். அல்லேலூயா. இந்த ஆசீர்வாதம் அவளுக்கு இருக்குது. அந்த அந்த இதை நினைச்சு தான் என்ன பண்றா, எனக்கு பிள்ளை இல்லை, எனக்கு பிள்ளை வேணும், எனக்கு பிள்ளையை தருகிறவர் என் புருஷன் இல்லை அவர். அல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதம் எனக்கு பிள்ளையை தரும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உங்களுக்கு என்ன வேணுமா, உங்க குடும்பத்தில் என்ன வேணும், உங்க குடும்பத்தில் இருக்கிற உங்களுக்கு என்ன வேணுன்றத நீ அவரை என்னை கனம் பண்ணுகிறவனை கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஈனம் பண்ணப்படுவார்கள். அல்லேலூயா. தயவுள்ளவருக்கு தயவுள்ளவர், புனிதருக்கு புனிதர், உத்தமருக்கு உத்தமர், மாறுபாடு உள்ளவர்களுக்கு அவர் மாறுபாடு செய்வார்னா செய்வார். முடியாது, அவரால் ஒன்றுமே இல்லை. அப்போ அவ என்ன பண்றா, என் இருதயத்தை ஊற்றி விட்டேன். அப்போ இந்த வார்த்தைகள் பார்த்தீங்கன்னா, தேவனோடு பேசுவது, இருதயத்திலிருந்து பேசுவது யாராவது பார்க்க முடியுமா? யாராவது பார்க்க முடியுமா? ஆனால் கர்த்தரால் அது கேட்க முடியும், பார்க்க முடியும். உங்கள் சத்தத்தை, வியாகுலத்தை, வேதனையை, உன்னுடைய ஜெபத்தை எல்லாவற்றையும் காணக்கூடியவர்கள் யார் இருக்கிறாங்க? ஒரு கர்த்தர் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அது அவருடைய வாழ்க்கையில் அது நிறைவேறினதாய் அது இருக்கிறது. பார்த்தீங்கன்னா பாருங்க, தேவனுடைய வல்லமையை ரோமருக்கு எடுங்க, ரோமர் 1 எடுங்க. அது நீங்கள் நல்லா பார்க்கணும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த வசனத்தை. ரோமர் 1:19 படிங்க. 19 படிக்கிறேன். தேவனை குறித்து அறியப்படுவது அவர்களுக்குள்ளே வெளிப்பட்டு இருக்கிறது, தேவனை அதை அவர்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா, எப்படி என்றால் காணப்படாதவைகளாகி அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் என்னதான்? காணப்படாத அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும், அதனால் அவர்கள் போக்கு சொல்ல அவர்களுக்கு இடமில்லை. அல்லேலூயா. அப்படின்னா என்ன? காணப்படாத தேவனை பார்க்கணுமா, இந்த உலகத்தை பாருன்றாரு. அல்லேலூயா. தேவனை பார்க்கணுமா, தேவன் சிருஷ்டித்த இந்த உலகத்தை நீ பாரு, அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை தெரியும். அப்போ அந்த அப்பேற்பட்ட மகிமை நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனையிலே வீணரானார்கள். மகிமைப்படுத்தல, கர்த்தரை மகிமைப்படுத்தல. அப்போ அவருடைய காணப்படாத நித்திய வல்லமை எதோடு சம்பந்தப்பட்டது? காணப்படுகிற இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது. உன்னுடைய ஜெபம் யாருக்காவது தெரியுமா? காணப்படாது. அல்லேலூயா. வியாகுல முகத்தை பார்த்தா தெரியும்னு வச்சுக்கோங்களேன். நம்ம முகத்தை பார்த்தா டல்லா இருக்கிறோமா, நல்லா இல்லையா, நல்லா இருக்கிறோமான்னு தெரியும். ஆனால் நம்முடைய இருதயத்தினுடைய வேண்டுதல் அந்த தேவனுடைய சன்னிதானத்தில் போய் எட்டுகிறது. ஆனால் அது யாராவது பார்க்க முடியுமா? அல்லேலூயா. அவர் சொல்றாரு, தானியேலுக்கு சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்கும் பொழுது கட்டளை வெளிப்பட்டது. நீங்க போய் தானியேலை போய் படிச்சு பாருங்க. நீ ஜெபிக்க தொடங்கும் போதே அதுக்கு பதில் என்ன ஆயிடுச்சு? கொடுத்துட்டார். அல்லேலூயா. வந்து சேர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகுது. ஜபிச்சா கண்டிப்பா கேட்பாரு. அதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கையளவு மேகத்தை கொண்டு பெருமழையை பெய்ய செய்ய தேவன் உன்னுடைய தனிப்பட்ட ஜபத்துக்கு கண்டிப்பா அவர் பதில் கொடுக்க முடியும். அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க. சபை விசுவாசிக்க வேண்டும், சபை மக்கள் விசுவாசிக்க வேண்டும். நான் ஜெபிச்சா கிடைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. கொஞ்சம் தான் வருது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ உங்களுக்கு ஒரு விசுவாசம் உங்களுக்கு இருக்க வேண்டும். அப்போ அண்ணாளுக்கு பிடிச்ச நான் உங்களுக்கு காமிச்சேன். அதுக்கப்புறம் என்ன கிடைச்சது? அவளுக்கு குழந்தை கிடைச்சிருச்சு. அல்லேலூயா. குழந்தை கிடைச்சதுக்கு அப்புறம் அவளுடைய வாய் பாருங்க, அவ எப்படி பேசுறான்றதை பாருங்க. அப்பொழுது 2வது அதிகாரம் 1வது வசனம், இதுதான் ரொம்ப முக்கியமானது. அப்பொழுது அண்ணாள் ஜெபம் பண்ணி, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. அல்லேலூயா. என் இருதய, நான் மனக்லேசம் உள்ள ஸ்திரீ. எங்க போயிடுச்சு? இப்ப அது மனக்லேசம் போயிடுச்சு. அல்லேலூயா. இது நான் சொல்றேன், நீங்க என்னைக்கு நீங்க
இயேசுவண்டை வந்திருக்கிறீர்களோ, இயேசு கிறிஸ்துவண்டை வந்திருக்கிறீர்களோ, இரட்சகரிடத்திலே வந்திருக்கிறீர்களோ, மீட்பரிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்களோ, உங்கள் இருதயத்தை நீங்கள் ஊற்றிட்டீங்களோ, நம்பி நீங்கள் ஊற்றி விட்டு அவரால் முடியும் நீங்கள் என்னைக்கு விசுவாசிக்கிறீங்களோ, உங்கள் மனக்கிலேசம் தீர்ந்து போய்விடும். ஹல்லேலூயா. மனக்கிலேசம் நீங்கி போயிடும். எதை என் நாமத்தினால் எதை கேட்டாலும் தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் செய்கிறார். இப்போ அவன் பெற்றுக்கொண்ட வார்த்தை எப்படி இருக்கு பாருங்க. மனக்கிலேசம் உள்ள ஸ்திரீ இருதயத்தை ஊற்றி விட்டேன், நான் குடிக்கல, நான் வெறிக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தவர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல சொல்றா, அப்பொழுது அண்ணால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. ஒரு வசனம் இருக்குது, நான் அடிக்கடி சொல்லுவேன், வாழ்நாளெல்லாம் மகிழும்படி காலையில் என்னுடைய கிருபையினால் என்னை திருப்தியாக்கும். அல்லேலூயா. அதான் சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. பெற்றுக்கிட்டீங்கன்னா களி கூறுமா கிடையாதா? நீண்ட நாள் காத்திருக்கிறது இதயத்தை இழைக்க பண்ணும், விரும்பினது வரும்போது என்ன ஜீவன் விருட்சம் போல இருக்கும். அப்போ என்ன அதான் சொல்றா, விசுவாசத்தினால் அவ பெற்றுக்கிட்டு சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது. பார்த்தீங்கன்னா கர்த்தருக்குள்னு வரும். எதுன்னு வரும்? கர்த்தருக்குள்னு வரும். அது பழைய ஏற்பாட்டில் முடியவே முடியாது. ஒரு மனுஷன், பவுல் சொல்றார் இல்லையா, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் சிந்தப்படாம ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள்ள போக முடியாது. அபிஷேகம் மேலதான் இருந்துச்சு. எல்லா பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு மேலதான் அபிஷேகம் இருந்துச்சு, உள்ள இல்லை. நல்லா கவனிக்கணும். ஆனா நமக்கு உள்ள இருக்குது. அல்லேலூயா. நமக்கு உள்ள இருக்கு. அந்த கர்த்தருக்குள்ள அவ பேசுறான், விசுவாசம் பேசுது. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. கொஞ்சம் பேசாடா பேசுன, என் வாழ்க்கையில ஒன்றும் இல்லைன்ட்டு. அல்லேலூயா. இப்போ என்ன பாரு, என் வாய் எப்படி திறக்குதுன்னு சொல்லிட்டு அவ சொல்றா பாருங்க. ரொம்ப அருமையா பேசுவாவா. ரொம்ப கர்த்தர் கொல்லுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமா இருக்கிறார். மலடியா இருந்தவள் 7 பெற்றால், அநேகம் பிள்ளைகளை பெற்றவர்களே பலட்சியப்பட்டால், பசியா இருந்தவர்கள் இனி பசியாகிறார்கள். அப்பத்துக்காக கூலி வேலை செய்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்தவர்கள் இனிமே என்ன பண்ணுவாங்க? திருப்தியா இருப்பாங்க. அவர் கண்மலை, அவருடைய கிரியை உத்தமமானது. சும்மா அப்படியே நதி போல கர்த்தரை குறித்து அப்படி ஒரு மேன்மை பாராட்டுகிறார். அல்லேலூயா. அது நீங்க படிச்சீங்கன்னா உள்ளம் பூரிக்கணும். கர்த்தரை குறித்து அப்படி வர்றார். எல்லாம் கேட்டது கிடைச்ச உடனே என்ன ஆகுது? விசுவாசமானது நம்பப்படும், உறுதியும் காணப்படாத நிச்சயமா இருக்குது. பிள்ளை இல்லை, இப்ப பிள்ளை கிடைச்சது, இது கர்த்தர் தான் கொடுத்திருக்கிறார், என் ஜபத்துக்கு பதில் கொடுத்திருக்கிறார்ன உடனே சும்மா அப்படியே இருதயம் களி கூர்ந்து கொப்பளிச்சு அப்படியே வருது. என்ன பண்ணுது? கர்த்தரை மகிமைப்படுத்துகிறான். 2வது அதிகாரத்தை நீங்க போய் படிச்சீங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா அது உடன்படிக்கையின் மக்கள். அல்லேலூயா. உங்களுக்கு கர்த்தரோட உடன்படிக்கை இருக்கா? நீங்க உடன்படிக்கை மக்கள், திருவிருந்து எடுக்கிறீங்களா? இது என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கை. அல்லேலூயா. 1 கொரிந்தியர் 11 சொல்ல, இரத்தத்தினால் ஆகிய புதிய புது உடன்படிக்கையுடைய என்னுடைய ரத்தமாக இருக்கிறது. நீங்களாம் உடன்படிக்கையின் மக்கள், ஆசீர்வாதத்தின் மக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட அப்படிப்பட்ட மக்கள். அப்போ இந்த ஜெபம் விசுவாசம் உள்ள ஜெபம். என்ன ஜெபம்? விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். அதே போல விசுவாசம் உள்ள ஜெபம் உங்களுக்கு எல்லாவற்றையும் பெற்று கொடுக்கும். அல்லேலூயா. ஏன் நீங்க உடன்படிக்கையில் இருக்கிறீங்க? அல்லேலூயா. யாரோட உடன்படிக்கையில் இருக்கிறீங்க? கர்த்தரோட உடன்படிக்கையில் இருக்கு. அதான் சொன்னேன், ராகாப்பு அந்த பெண்ணு என்ன பண்ணாங்க? ராகாப்பு அந்த 2 பேரும் என்ன பண்ண? கர்த்தர் பேரில் ஆணையிட்டு. அல்லேலூயா. அப்போ அவளுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவ அந்த உடன்படிக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க. ஜெபம் பண்ணாம இருந்திருப்பாளா? அவ கண்டிப்பா ஜெபம் பண்ணியிருப்பா. அல்லேலூயா. கண்டிப்பா ஜெபம் பண்ணியிருப்பா. பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய ஜெபம் எப்படி இருக்கணுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனம் எடுங்க. என்ன பண்ணிருக்கு பாருங்க. அன்றியும் நீ ஜெபம் பண்ணும் பொழுது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெபாலயங்களிலும் வீதிகளிலும்
சந்திகளில் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள், அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, நீயோ ஜெபம் பண்ணும் பொழுது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா உனக்கு வெளியரங்கமாய் பலனளிப்பார். அதான் சொல்றேன், அவருடைய காணப்படாத நித்திய வல்லமை, அவருடைய காணப்படாத நித்திய வல்லமை உன் ஜெபத்தின் மூலமாய் உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கும். ஹல்லேலூயா. அதான் உன்னை பிரமிக்கத்தக்க அதிசயமாய் நான் உருவாக்கினேன்றார் சங்கீதம் 139. ஹல்லேலூயா. விசுவாசிங்க, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்துவை இருதயத்தில் விசுவாசித்து நாவிலே அறிக்கையிட்டு ரட்சிக்கப்பட்ட நீங்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உருவாக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டு. ஹல்லேலூயா. அதை சொல்றேன், உன் அறைக்கு அங்க போய் பேசு, உனக்கு வெளியரங்கமாய் பதில் கொடுக்கிற ஒரு அருமையான ஒரு தேவன் உங்களுக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து ஸ்தோத்திரத்தினுடனே கூடிய ஜெபத்தினுடனே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றை குறித்தும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தினுடைய கூடிய ஜெபத்தினுடைய தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ அது போல நம்முடைய வாழ்க்கை போராட்டங்கள் மத்தியில் இருக்கிற பிரச்சனைகள் மத்தியில் இருக்கிற எல்லா காரியத்திற்கு கூட உங்களுக்கு ஜெபம் ஒரு பெரிய ஆயுதம். ஹல்லேலூயா. நம்ம போயிட்டு யாராவது சத்துருவை நம்ம போய் அடித்து பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் ஆக்க போகிறோமா? கிறிஸ்தவங்களுக்கு அது வேலை இல்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்களுடைய மிகப்பெரிய ஆயுதம் ஜெபம், அவருடைய வார்த்தைகள். ஹல்லேலூயா. ஜெபம், அவருடைய வார்த்தைகள். ஜெபத்தில் சத்துரு முனையழிந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. சத்துரு முனை விழுந்து போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலை என்னால் அபிஷேகம் பண்ணட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஜெபம், முழங்கால் படிக்கிட்டு ஜெபிக்கிறோம் நம்ம. ஆனால் தான் 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனம் சொல்லுது, எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல் அரண்களை நிர்மூலமாக்க தேவ பலமுள்ளவைகளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வசனத்தை அனுப்புறோம் நம்ம. ஹல்லேலூயா. வசனத்தை சொல்றோம், வசனத்தை ஜெபத்தில் வைக்கிறோம், முழங்காலில் நின்று வசனத்தை அறிக்கையிடுகிறோம். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுதலை நீ சொல்லியிருக்கிறீரப்பா. ஆண்டவரை சொல்லிக் கொடுக்கிற இந்த நியாய பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் உள்ளவையெல்லாம் செய்யும்படி கவனமாயிரு, புத்திமானாய் நடந்து கொள், அப்பொழுது உன் வழியை வாய்க்க செய்வாய். ஹல்லேலூயா. அப்போ எவ்வளவு பெரிய சத்துருவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய போராட்டங்களாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும், இந்த விசுவாசம் உள்ள ஜெபம், விசுவாசத்தை பற்றி பேசிட்டு இருக்கிறேன் நான். விசுவாசத்தோடு நீ ஜெபம் பண்ணும் பொழுது உன் சத்துரு முனையெழுந்து போவான். ஹல்லேலூயா. உன் சத்துரு முனைவிழுந்து போவான். அதான் ஆண்டவர் சொல்றார், முன் பக்கத்தில் 1000 பேர், முன் வலது புறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது, உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பான். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்றான், சத்துரு என்மேல் ஜெயம் கொள்ளாததினாலே நீர் என்மேல் பிரியமா இருக்கிறீர். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன இருக்கிறீர்? லவ் பண்றீர் என்ன? ஹல்லேலூயா. அன்பா இருக்கிறீர். இயேசுவை நேசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசுவை நீங்க நேசிச்சீங்கன்னா உங்க வாழ்க்கையில வேர்வே இல்லை அதிகம். ஹல்லேலூயா. வேர்வை ரொம்ப கம்மி, கஷ்டம் ரொம்ப கம்மி, லாபம் ரொம்ப அதிகம். ஹல்லேலூயா. அதான் சொல்ல, உனக்கு நான் லாபமானவங்களை நான் போதிக்கிறேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், உனக்கு பிரயோஜனமானதை நான் போதித்து உன்னை நடத்துவேன். விசுவாசம் யார் பேரில் இருக்கணும்? கர்த்தர் பேரில் இருக்கணும். கர்த்தர் நாமத்தில் தான் ஆணையிட்டு கேட்குறான். கர்த்தர் பேரில் கூட ஆணையிட்டு, கர்த்தர்கிட்ட தான் அண்ணாள் வந்தா. அவன் ஜபம் பண்ணிக்கிட்டே போறான். சத்துருவை ஜெயிக்கிறதுக்கு ஜபம் பண்ணிக்கிட்டு போடுறான். ராணுவங்களின் தேவன் சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே உன் தலையை உன்னை விட்டு வாங்கி இன்னைக்கு ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். தாவீது போய் படிச்சு பாருங்க, 17ஆம் அதிகாரம் 1 சாமுவேல் 14. உன் தலையை உன்னை விட்டு வாங்கி ஆகாயத்து பறவைகளுக்கு கொடுப்பேன். யாருடைய நாமத்தினால வரேன்?
சேனைகளின் தேவன், சேனைகளின் அதிபதி, ராணுவனின் தேவன், சேனைகளினுடைய கர்த்தருடைய நாமத்தினாலே உன் தலையை ஒன்றை விட்டு வாங்குவேன். அல்லேலூயா. ஜபம் தான் அது. ஜெபிச்சுக்கிட்ட ஓடுறான் சத்துருவை ஜெயிக்கும் பொழுது. அல்லேலூயா. கிளம்பும்போது அப்பா என்ன தனியாக விட்டுறாதையும். அல்லேலூயா. ஏன்? நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் என்ன பண்ணோம்? ஊழியம் பண்ணோம். அல்லேலூயா. சொல்லியிருக்கிறீர்ல, பிதா என்னை தனியாக இருக்க விடவில்லைன்ட்டு. என்னை என்ன பண்ணக்கூடாது? என்னை தனியாக அம்போன்னு விட்டுறாரு ஆண்டவரே. அல்லேலூயா. ஜபம் பண்ணிட்டு தான் நான் இங்கே வர்றேன். அல்லேலூயா. அப்போ இதுதான் சொல்றாரு, இப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள ஜபம். உடன்படிக்கை கர்த்தர் பேர்ல பண்ணியாச்சு. விசுவாசம் இருதயத்தில் வந்துருச்சு, கர்த்தர் பேர்ல வந்துருச்சு. ஜெபிக்கிறோம், பல காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்றோம்? நாம பெற்றுக்கொள்கிறோம். அந்த விசுவாசம் உள்ள அந்த வார்த்தையை என்ன பண்றாரு? கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். அதுக்கு பாருங்க, 1 கொலோசியர்ல எடுங்க, அந்த ஒரு வசனம் படிப்போம். 1 கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 22வது வசனம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 1:22. நீங்கள் கேட்டு சுவிசேஷத்தினால், எந்த சுவிசேஷத்தினால? இப்ப நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிற சுவிசேஷத்தினால் என்ன இப்ப நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கிறீங்க? நற்செய்தி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஆசீர்வாதமான செய்தி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. ஏதாவது சபிக்கிற செய்தி இருக்குதா இதுல? இல்ல. ஆசீர்வதிக்கிற செய்தி தானே கேட்டுட்டு இருக்கிறீங்க. அப்ப என்ன பார்க்கணுமா? என்ன பண்ணணுமா? நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். அல்லேலூயா. இதுதான் விசுவாச வாழ்க்கை. நீங்க எப்படி இருக்கணுமா? விசுவாசத்திலே ஸ்திரமாயும் உறுதியாயும், அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தினால நிலைத்திருப்பீர்களானால் அப்படியாகும். பார்த்தீங்கன்னா, நான் எங்கள் பாஸ்டர் போதிக்கும் போது அவர் வாயே பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஹல்லேலூயா. அப்படியே கேட்டுக்கிட்டே இருப்பேன், உள்ளே அனுப்பிக்கிட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. அடிக்கடி கேட்பேன், நிறைய நான் கேட்பேன். அவர் சொல்கிற, அவர் தேவனுடைய மனுஷன்தான், அவர் பேசுறது தேவனுடைய வார்த்தை தான். அது மாத்திரமல்ல, அவர் தேவனுடைய அபிஷேகம் பெற்று அவருடைய ஆவியினால தான் பேசுகிறார். அதெல்லாம் உண்மை, நடக்கும். அல்லேலூயா. அப்படி தான் இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். எவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன்? இவ்வளோ தூரம் நான் வந்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ நம்ம கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் அப்படி ஆகும். அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த விசுவாச வாழ்க்கையிலே நமக்கு பலவிதமான போராட்டங்கள் வரலாம். அல்லேலூயா. என்ன வரலாம்? பலவிதமான போராட்டங்கள் வரலாம். அதனால தான் சொல்றாரு, நீங்கள் அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி. அது ரொம்ப முக்கியங்க. விசுவாசம் இருக்குது, உங்களுக்கு விசுவாசம் வந்துருச்சுன்னா அந்த விசுவாசத்தை ஷேக் பண்ணுறதுக்கு உலகத்தில் காரியங்கள் நடக்கும். அல்லேலூயா. உலகத்தில் என்ன நடக்கும்? ஏன்னா நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் தேவனுடைய பிள்ளை. சத்ரு ஒருவர் இருக்கிறான். சத்ரு என்ன இருக்கிறான் இந்த உலகத்தில்? சத்ரு ஒருவர் இருக்கிறான். இது நடக்குமா? இது முடியுமா? இது கூடுமா? இது நம்ம திராணிக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் வருமா வராதாங்க? ஒரு காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்க, ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் நினைக்கிறீங்க. இது அதில் உங்களுக்கு கொஞ்சம் கூட சந்தேகமாக வந்தது இல்லையா? அல்லேலூயா. அந்த சிந்தனை என்ன பண்ணுறான்? சத்துரு என்ன பண்ணுறான்? சூழ்நிலைகளால், நடக்கிற சூழ்நிலைகளால் என்ன பண்ணுறான்? நம்ம அலசடி பண்ண வைக்கிறான். நமக்கு ஒரு சந்தேகத்தை நம்முடைய இருதயத்தில் வைக்கிறான். அதனால தான் சொல்கிறார் ஆண்டவர், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ சிந்தனை என்ன பண்ணுறாரு? பிசாசு என்ன பண்ணுறான்? சிந்தனையை சீர்குலைக்கிறான். அப்படி சிந்தனையை சீர்குலைக்கும் பொழுது ஏராளமான போராட்டங்கள் நமக்கு வருகிறது, ஏராளமான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது. அந்த அந்த இலக்கை நோக்கி அடைய முடியாதபடி
நம்ம என்ன விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொள்ள ஏராளமான தடைகள், போராட்டங்கள் வருகிறது, தாமதம் கூட நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிறது. அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நாம் விசுவாசத்தை விட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாதான், வலுவி போகக்கூடாது. அதனால தான் சொல்றாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினால் உண்டாகும் நம்பிக்கையை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்திலே நிலைத்திருக்க வேண்டும். அப்படின்னா என்ன? கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அப்போ என்ன பண்ணணும்? அந்த மாதிரி சூழ்நிலைகள் இல்லை, கர்த்தர் நமக்கு முன்னாடி செஞ்சார்ல. அல்லேலூயா. முன்னாடி என்னெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பண்ணியிருக்கிறாரு, அதை நம்ம மறந்துடுறோம். நம்ம தான் மறக்கிற ஜாதி ஆச்சா. அல்லேலூயா. மறக்கிறோமா இல்லையா? அப்போ அதை நினைவுக்கு கொண்டு வரணும். கர்த்தர் முன்னாடி செய்தது என்ன பண்ணணும்? நினைவுக்கு கொண்டு வரணும். அதனால தான் சொன்னேன் நான், என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை, முன்னாடி செஞ்ச உபகாரங்களை மறவாத. இன்னைக்கு போராட்டம் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், கர்த்தர் செய்த உபகாரங்களை நீ மறவாத. சத்துரு என்ன பண்ணுறான்? இது நடக்காது, இது முடியாது, நீ இதுக்கு தகுதி இல்லை, உனக்கெல்லாம் இது வேணுமா? அல்லேலூயா. இப்படியெல்லாம் சஞ்சலத்தை போட்டு, சத்துருக்கள் மூலமாக பல இடர்பாடுகளை போட்டு, பல காரியங்களை போட்டு என்ன பண்ணுவான்? நம்மளை என்ன பண்ணுறான்? சஞ்சலப்படுத்துகிறான். நடக்குமா, இது நடக்குமா, நடக்காதான்னு சொல்லி நமக்குள்ளே என்ன வருது? தாமதம் கூட நமக்கு என்ன பண்ணுது? ஒரு பயத்தை கொண்டு வருது. ஆனால் அவர் சொல்கிறாரு, நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தினாலே அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தில் நிலைத்திருப்பீர்களானால் உங்களுக்கு அப்படி ஆகும். அதனால் பாடுகள் வருது. அதனால தான் உங்களை நான் எடுத்து காமிச்சேன். என்ன காமிச்சேன்? 1 பேதுரு 3:17. அல்லேலூயா. 1 பேதுரு 3:17 எடுங்க. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். அல்லேலூயா. அப்போ பாடுகள் தீமை செய்து பாடு அனுபவிப்பதை பார்க்கலாம், நன்மை செய்து பாடு அனுபவிப்பது மேன்மையாயிருக்கும். அதான் பவுலுடைய பாடுகளை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். ஆனா இதெல்லாம் என்ன சொல்றாரு பவுல்? ரோமர் 8:28 என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? ரோமர் 8:28 எடுங்க. ரோமர் 8:28 என்ன சொல்றாரு? அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில பிசாசு என்ன பண்றான்? துன்பங்களையும் துயரங்களையும் சஞ்சலங்களையும் போடும்போது நாம் என்ன சொல்றோம்? கர்த்தர் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறார்? அல்லேலூயா. அப்ப அன்பு கூறுறீங்களா? நீங்க கர்த்தர் என்ன சோதிக்கிறார் சொல்லும்போது நீங்க அன்பு கூறுறீங்களா? தூஷிக்கிறீங்க. அல்லேலூயா. தூஷிக்கிறீங்க. பிசாசு என்ன பண்றான்? அவர் சொல்றாரு, நீங்க தூஷிக்கிறீங்க. அல்லேலூயா. அப்போ நம்ம தூஷிக்கிறவர்கள் அல்ல, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்பு கூறுகிறவர்களுக்கு தான், அந்த நேரத்தில் தூஷிக்கிறவர்களுக்கு இல்லை. யோசேப்பினுடைய நீங்க கதையில நீங்க பார்த்தீங்க, யோசேப்பினுடைய உண்மையான அந்த சம்பவத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலையும் யோசேப்பு என்ன பண்ணல? தேவனை தூஷிக்கல. ஒரு இடத்துல சொல்றான், நீ வாழ்ந்திருக்கும் பொழுது என்னை நினைச்சிக்க, ஒரு பாவமும் நான் பண்ணல, இங்க நான் அடைக்கப்பட்டிருக்கிறேன். ஆனா அவனை திட்டிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? மறந்துட்டான். அல்லேலூயா. மனுஷங்க மறக்கிற மனுஷர்கள் உடன்படிக்கை மறக்கிற மனுஷர்கள் எவ்வளவு நம்ம நன்மை செய்திருந்தாலும் சரி, எவ்வளவு நீங்க நன்மை செய்திருந்தாலும் சரி, 99 நன்மை செய்துட்டீங்க. ஒரு சின்ன தீமை பண்ணி பாருங்க, அந்த 99 மறந்துடும், அந்த ஒன்று தான் ஞாபகம் இருக்கும் மனுஷர்கள்ட்ட. ஆனால்
கர்த்தர் வந்து என்ன பண்றாரு, உன் பாவங்களை நான் இனி நினையாதிருப்பேன் என்று சொல்றார். அல்லேலூயா. உன் பாவங்களை நினையாதிருப்பேன், உன்னுடைய மீறுதல்களை என் நிமித்தமாக நான் என்ன பண்றேன், கலைச்சு போட்டுட்டேன். தாயபாஸ் விளாடுவோம் நான் எங்கள் அம்மா எல்லாம், நான் தோக்கிற மாதிரி இருக்கும், கலைச்சு போட்டுருவேன். அல்லேலூயா. அப்போ நான் தோக்கலை. பாருங்க, ஆண்டவர் தான் சொல்றாரு, கலைச்சு போட்டுட்டேன், எனக்கு மறந்து போச்சு. இப்போ எந்த காய் எங்க இருந்தது ஞாபகம் வைக்க முடியுமாங்க? தாயபாஸ் விளாடும்போது டக்குன்னு தோக்கிற மாதிரி கலைச்சி போட்டோன்னே எங்கள் அம்மா வேலை எங்கே எடுத்து வைக்க தெரியாது, பாவம். அதான் சொல்கிறார் ஆண்டவர், மறந்துட்டேன். மனுஷன் மறக்க மாட்டான். அதனால தான் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். அல்லேலூயா. என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள். கர்த்தர் சொல்கிறாரு, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவராயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருக்கிறார். அல்லேலூயா. அப்பேற்பட்ட நம்முடைய பாவங்களை மறந்து மன்னிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரித்து நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே வழிநடத்தி கொண்டிருக்கிறது. அப்போ நன்மை செய்து பாடு அனுபவிச்சா அது கர்த்தர் மறப்பாரா? உன்னுடைய இருதயத்தில் விசுவாசம் இருந்து தேவனை தூஷிக்காம தேவனிடத்தில் நீ அன்பு வைத்திருந்தா தேவன் அதை மறப்பாரா? மறக்கல, மறந்துட்டான். அந்த யோசேப்புக்கு அந்த பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனா தேவன் அந்த பார்வோனுக்கு இன்னொரு சொப்பனத்தை கொடுக்குறாரு, கொடுத்து ஞாபகம் வர வைக்கிறாரு. உடனே என்ன பண்றான், கூப்பிட்டு அதான் சொல்றார், தேவனை குறித்து சொல்லுகிறது, நீ உன்னுடைய இருதயத்தில் இருக்கிற விசுவாசத்தை, தேவனுக்கென்று நீ காட்டுகிற பக்தி, வைராக்கியம், ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை, கனம் பண்ணுகிற வாழ்க்கை, பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிற வாழ்க்கை, அவரோடு கூட பேசுகிற, அவரை ஆராதிக்கிற வாழ்க்கை, அவர் கர்த்தர் பேரில் ஆணையிட்டு ஒரு உடன்படிக்கையை மனுஷனே மறக்கல, தேவன் மறக்க மாட்டார், தேவன் என்னை மறக்கவும் மாட்டார், மறந்து போவதில்லை. அல்லேலூயா. என் ஜெபம் கேட்கப்படும். எசேக்கியா ராஜாக்கு பெரிய ஒரு ரப்சாப் என்ற ஒரு பெரிய சேனைகளுடைய அதிபதியால் ஒரு பெரிய பெரிய துன்பம் வந்து நிற்குது, பெரிய போராட்டம் நிற்குது. அவனுடைய சக்திக்கு மீறின பெரிய ஒரு போர் வந்து நிற்குது, ஒரு சத்துரு வந்து நிற்கிறான். அந்த தபாலை கொண்டு போய் என்ன பண்ணுறான், கர்த்தர் பாப்பாரு சொல்லிட்டு அந்த பலிபீடத்தில் பிரித்து வைக்கிறான். அல்லேலூயா. விசுவாசம். என் கர்த்தர் பெரியவர். என் கர்த்தர் யாரு? பெரியவர். என் கர்த்தர் என்னது? மகாதேவன் அவர் என்று அந்த தபாலை பிரித்து வைக்கிறான். அடுத்த நாள் 189,000 பேரை ஒரு தூதனை கொண்டு காலி பண்றார் ஆண்டவர். அல்லேலூயா. விசுவாசம். என்னால முடியாதுங்க, என்னால முடியாது. எத்தனை பேர் சொல்றீங்க என்னால முடியாது, ஆனா என் தேவனால் எல்லாம் கூடும். அல்லேலூயா. உங்களால முடியாது, ஏன்னா விசுவாசம் உங்களால முடியாததை முடிய வைக்கும். உலகத்துல பிரமிக்கத்தக்க காரியங்களை அவங்க அனுபவிப்பாங்க, முதல் மரியாதை அனுபவிப்பாங்க, வெளியரங்கமாக அவங்க பெரிய காரியங்களை செய்வாங்க. உன்னுக்கு என்ன அந்தரங்கத்தில் உண்டு ஜபம், உன்னுடைய அந்தரங்கத்தில் உள்ள இருக்கிற ஜபம் வெளியில் பிரமிக்கத்தக்க காரியங்களை கொண்டு வந்து சேரும். அல்லேலூயா. அப்போ யாருக்குங்க யாருக்கு வேலை கம்மி? உன்னுடைய ஜபம் பெரிய வேலையை செய்து முடிக்குதுன்னா வேலை என்ன கம்மி? யாருக்கு வேலை கம்மி? உங்களுக்குங்க, எனக்கு, உங்களுக்கு. ஜபம் பெரிய கஷ்டமா? விசுவாசம் பெரிய கஷ்டமா? கர்த்தர் மேல விசுவாசம் வைக்கிறது பெரிய கஷ்டமா? அவர்கிட்ட விசுவாசத்தோடு ஜபம் பண்றது பெரிய கஷ்டமா? பரிசுத்தமா வாழ்றது, கனம் பண்ணுவது, அவரை மேன்மையா வைப்பது பெரிய கஷ்டமா? ரொம்ப சிம்பிள்ங்க இது. அவரை மேன்மைப்படுத்துவது, அவர் உயர்வா இருதயத்தில் வைப்பது, துதிப்பது, ஆராதிப்பது பெரிய கஷ்டமா? சுவிசேஷம் புரியுதா புரியலையா உங்களுக்கு? சுலபமானதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்கு ரொம்ப சுலபமா சொல்லிட்டாரு, என்ன ஆராதனை செய்வாயாக. அல்லேலூயா. அவ்வளவுதான். நீங்க எல்லாம் படிச்சு பாருங்க. அவன் கஷ்டப்படுறான், பாடுபடுறான், துன்பப்படுறான், ஆனா எப்படி வர்றான் பாருங்க, பெரிய பதவியில உட்கார்றான். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு, அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாக நடக்கிறது. அன்பு கூறுகிறீங்களா? அல்லேலூயா. அன்பு கூர்ந்து விசுவாசம் வைக்கிறீங்களா? அன்பு கூர்ந்து கனம் பண்றீங்களா? வேற வழி இல்லைடா, இவரை மாலிஷ் பண்ணணும், பாலிஷ் பண்ணணும், அப்படி இல்லை. என்னை சிருஷ்டிக்கர்த்தா. அல்லேலூயா.
என்னை ரட்சித்த என்னுடைய ரட்சகர் என்னை. அப்படி அன்பு கூறுறீங்களா? அப்போ என்ன நடக்குது? பிரமிக்கத்தக்க ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அது நடக்கும். ஹல்லேலூயா. அதனால தான் அவர் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். யாரு? நான் விசுவாசித்திருக்கிறவர். வந்திருக்கிறியா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். அப்படின்னா என்ன? அவர் சர்வ வல்லவர். இதுதான் விசுவாசங்க. அதான் சொல்றாரு யோசுவா, சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். பவுல் சொல்லுகிறாரு, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அறிந்து விசுவாசிக்கிறீங்களா? அறிந்து அறியாததை தொழுது கொள்ளல, அறிந்ததை தொழுது கொள்கிறீர்கள். அந்த அறிந்ததை தொழுது கொள்கிற நீங்கள் அவர் யார் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? சிலுவையிலே நம்முடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவர். அல்லேலூயா. சிலுவையிலே சிந்தின இரத்தத்தாலே நம்ம மீட்டவர். பாவங்களை, நம்முடைய பாவங்களை மன்னித்தவர் அவர். அவர் மனுஷராய் வந்தவர். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் நம்முடைய கர்த்தர். அப்பேற்பட்ட தேவன் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரித்தவர் அவர். அதனால தான் சொல்றாரு பவுல், நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். எபிரேயர் 6:10 எடுங்க, முடிச்சிடலாம். எபிரேயர் 6:10 என்ன பாருங்க. ஏனென்றால் உங்கள் கிரியையையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. தேவன் யாரு? நீதி உள்ள நியாயாதிபதி. அவருக்காக நீ பட்ட அன்பின் பிரயாசத்தை அவர் என்ன பண்ணுவாரு? மறக்க மாட்டார். அல்லேலூயா. மறந்து போவதில்லை, மறவாமல் நினைவு கூறுகிற ஒரு தேவன் அவர். அல்லேலூயா. அப்போ அவர் சொல்றாரு, என் மேல விசுவாசம் வை, என்னை கனம் பண்ணு, என்னை கனம் பண்ணுகிறவரை நான் கனம் பண்ணுவேன். என்ன விசுவாசமா, என் மேல விசுவாசமா. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு பரிசுத்தம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிப்பது கூடாத காரியம். அல்லேலூயா. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் ரொம்ப சுலபம். ஆனால் அது தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையில் வேண்டும். அல்லேலூயா. பவுல் எழுதுறார் இல்லையா, அழைக்கப்பட்ட அழைப்புக்கு நீ பாத்திரவானாய் நடக்க வேண்டும். எந்த அழைப்புக்கு நீ பாத்திரவாய் நடக்க வேண்டும்? நீ பரிசுத்தத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல, பரிசுத்தத்திற்கு என்று அழைத்திருக்கிறார். பரிசுத்த வாழ்க்கை நமக்கு முக்கியம். ஆனால் அந்த பரிசுத்த வாழ்க்கையை யார் பார்க்குறா? யாரும் பார்க்க முடியாது. உன் பரிசுத்த வாழ்க்கையை, உன் ஜப வாழ்க்கையை, விசுவாசத்தை, அதெல்லாம் எதோடு சம்மந்தப்பட்டதுங்க? இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. எதோடு சம்மந்தப்பட்டது? இருதயத்தோடு சம்மந்தப்பட்டது. அதை மனுஷங்க பார்க்க முடியாது. மனுஷங்க முன்னாடி நம்ம எதையும் நிரூபிக்க வேண்டியதில்லை. நம்ம யாரும் மனுஷங்க முன்னாடி நிரூபிக்கணுமா? தேவன் பார்க்கிறார். அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது. அல்லேலூயா. இருதயத்தினுடைய நினைவுகளை தோற்றமாய் அவர் பார்க்கிறார். இருதயத்தினுடைய நினைவுகளை என்ன பண்றாரு? அவர் படமா பார்த்துனுக்கிறார். சிந்தனைகளை கூட அவர் பார்க்கிறாரு. எல்லாம் அவருக்கு தெரியும். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய விசுவாசமோ, தேவன் பேரில் வைத்திருக்கிற அன்போ அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த ராகாப் காப்பாற்றப்பட்டால், அண்ணால் ஆசீர்வதிக்கப்பட்டால், பவுல் பெரிய ஊழியக்காரனாக மாறினார். யோசேப்பு 2ஆம் ஸ்தானத்துக்கு கொண்டு வரப்பட்டான். ராகாப்புடைய நீங்கள் போய் படித்து பார்த்தீங்கன்னா, லூக்கா மத்தேயுல நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அவளுடைய பேர் இருக்கும். அல்லேலூயா. நாம் இன்னைக்கு விசுவாசமாக வாழ்கிறோமே, பக்தியாக வாழ்கிறோமே, அதனால் என்ன லாபம்? சந்ததி நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி இருக்கும். அல்லேலூயா. நாமளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். நாம் நித்திய ஜீவனை பெற்று தேவனுடைய சன்னிதானத்தில் போய் முகமுகமாய் காணக்கூடாத அந்த இறைவனை காண முடியும். அல்லேலூயா. இப்போ விசுவாசம் என்ன பண்ணோம்? பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசம் என்னத்தை செய்யும்? பெரிய காரியங்களை செய்யும். விசுவாசம் யார் மேலே வச்சிருக்கிறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிற அந்த ரட்சிப்பு பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா.
அல்லேலூயா. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக.